தமிழனே இது கேளாய், பால் சாற்ற நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய். இப்போ இசையுடைய கவிதைகளின் தனித்தன்மை போலவே உங்களுடைய நட்போட்டமும் ஒரு தனித்தன்மை. உங்களோட கவிதைகள்லாம் உங்களை ஆரம்பத்தில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு தனியனாக அறியப்பட்டீர்கள். உங்களுக்கு இருக்கிற ஒரு 2-3 நண்பர்கள் தான் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்போட்டம் கொஞ்சம் ஒரு ரசனை மிகுந்த நண்பர்கள் உங்களோட இருக்காங்க. எப்படி இந்த பயணம் எப்படி வந்தது? தனியனாக இருந்து ஒரு நட்போட்டம் அது ஒரு இலக்கியம் கொண்டு வந்து கொடுத்தது தான். எனக்கு இலக்கியம் சார்ந்து இப்போ நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னு கேட்டால் ரொம்ப தெரியல. எனக்கு ரொம்ப அது அந்த விஷயத்தை யோசனை ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் ஊரில் எனக்கு திடீர்னு நான் செத்து போயிட்டேன்னா யாராவது வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு இருக்கிற இலக்கியம் அல்லாத நண்பர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2-3 பேர் தான் இப்போ ஊரில் பேசிக்கிட்டு இருக்கிற நண்பர்களாகவே இருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து சென்னை இப்படி தான் இருக்குது வழியா. வேறு ஆட்களாக தான் இருக்கும்போது ஊரில் இருக்கிற நண்பர்கள் இப்போ நான் ஊருக்கு போனால் பேசுகிறதுக்கு எனக்கு ஒருத்தமே இல்லை. அது அப்படி ஆயிடுச்சு. அது ஊரில் எனக்கு ஆரம்ப காலத்தில் இலக்கியம் பயணம் செஞ்ச இளைஞர் இளைஞர்கள் செல்வராஜ் 2-3 பேர் இருக்குது. இப்போ இளைஞர்கள் வேறு பக்கம் போயிட்டாங்க. அவங்க கூட அதிகமாக பேச முடியறதில்லை. இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு புத்தகம் இது தவிர வெளியில் வந்தால் ஒரு மாலை நிலையை போயிட்டு வரலாம் முடிய எனக்கு உட்கார்ந்து வாழ்க்கையை பற்றி பேசுகிற மாதிரி நண்பர்கள் ஊரில் ஒன்றுமே அது இலக்கியவாதிகளுக்கு பொதுவாக அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படி ஆயிடுது. ஆனால் அந்த ஆனால் அதை தாண்டி எழுத்து கொண்டு வந்து கொடுத்தது அப்படிங்கிற நண்பர்கள் அது அவங்க நம்ம வாழ்க்கையை ரொம்ப செழிப்பாக வச்சுக்கிறாங்க. நிறையா எல்லாமே இப்போ எனக்கு இருக்கிற எல்லா நண்பர்களுமே என்னோட எழுத்து மூலமாக சேர்ந்த நண்பர்கள் தான். சாம்ராஜ் வந்து முதல் என்கிட்ட பேசும்போது உரிமை நூல்கிட்ட சிவாஜி கணேசன் புத்தகங்கள் படிச்சுட்டு என்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது நம்ம ஏதோ மனநலம் இருக்கணும்ல. அப்போ பேசிட்டு சரிங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லி சரிங்க சந்திக்கலாங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன், ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் சாம் வந்து எனக்கும் சாம்ராஜுக்கு பொதுவான நண்பர் சீனின்னு ஒரு நண்பர் இருக்கார் சேலத்தில். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் இசையிட்டு பேசினேன், அவர் ஒழுங்காக பேசல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சீனி எனக்கு பேசினார். இதோட அது மாதிரி சாம்ராஜ்னு ஒரு நண்பர் பேசினார், அம்மா பேசினார், நீங்கள் ஒழுங்காக பேசினியாமல் இல்லையானாரு. நீங்கள் ஒழுங்காக பேசுறதுக்காக அம்மா நன்றி நல்லா சொன்னேன், இதைத்தான் நீங்கள் ஒழுங்காக பேசுறது. எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமான விஷயம். ஒருத்தர் எழுத்தான ஒழுங்காக பேசி அவன் ரெக்கமெண்டேஷனுக்கு வேணா ஒருத்தர் போகணும் இந்த உலகத்தில். ஆனால் சாம்ராஜ் போனார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக என்ன பெரிய பிடிங்கன்னா நம்ம நினைக்கலாம் ஒருத்தர் நம்ம வசி அவரை அது நம்ம ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய எழுதி கிழிச்ச ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் பெரிய கிளிக்கலன்னு நினைக்கல. அப்பவும் தொகுப்பே ஒரு மில்லியன்றது ஒன்று தான் வந்து சிவாஜி கணேசன் வந்துட்டு அலையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த மனம் வந்து இவன் நம்ம ஆளுன்னு தோணுது. இவனோட உறவு நமக்கு வேணும்னு அவ்வளோ உறுதியாக நம்புது. உனக்கு கூட நம்ம இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும், இவன் நம்மளுடைய நண்பன் அப்படின்னு அந்த மனம் நம்புதில்ல. அதனால் அவர் அங்கே போய் எனக்கு அந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு எழுத்தாளர் பேசுனாலும் உலகத்தில் ரெக்கமெண்டேஷன் போவானாயா அப்படின்னு சொல்லி. இப்போ சார் ரொம்ப நெருக்கமான நண்பராக இருக்கார். இளங்கோவோட பேசின அந்த இளங்கோவோட ட்ராவல் பண்ண இளங்கோ சென்னை போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் அப்படி ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இருக்கிற சில புதுசாக வந்துக்கிற சில எல்லாத்தோட விசால் அடிக்க பேசுகிற ஆளாக இருக்குது. அப்புறம் சங்கர் எனக்கு ஒரு பீரியடில் ரொம்ப சங்கராம சொல்லுவேன் ரொம்ப ஒரு படத்தில் என்னுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளேயும் கவிதை சார்ந்தும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார். வாழ்க்கைக்கு வெளியே பேசுறதுலேருந்து அந்த கவிதைக்குள்ளே அது ஒரு ஆன்மீகமும் சொல்லாமான்னு தெரியல எனக்கு. அது கூட கிசேவாயிடுச்சு. வேற ஒரு வெளிச்சம் வந்ததுக்கு சங்கர் ஒரு முக்கியமான காரணம். நிச்சயமாக அது மாதிரியான ஆட்கள் இருக்கிறது. அப்புறம் நம்மளை பார்த்துக்கிற ஆட்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக அது அப்படியே வந்துருச்சு. இப்போ மிஸ்கின் இது மாதிரியான ஆட்களோட இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு கொடுப்பனையான இரவு தான். மிஸ்கினோட இருக்கிற ஒரு ராத்திரி அப்படிங்கிறது ஒரு ஒரு 3 மாதத்துக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பெருசாக இலக்கிய உரையாடல் நடக்குது அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு
பெரிய ஒரு அது இலக்கிய உரையாடல் தான், சொல்லா நடக்கிறது இல்லை. அது நம்மெல்லாம் ஒன்றுன்னு ஒரு நம்ம இந்த உலகத்தில் உனக்கு நான் எனக்கு நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னமோ நாங்கள் ஒன்று நடக்குது. 24 மணி நேரம் அப்படி இலக்கியம் பேசிகிட்டு இருப்போம். அப்படி நல்லா பேசுறது உங்களை பேசுவோம், அது பண்ணுவோம், பாட்டு கேட்போம், அது வேற ஒன்றா இருக்கும் அந்த இடம். அந்த ஒரு ராத்திரிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கான இந்த புற உலகத்தை வந்து நம்ம சமாளிக்கணும்ல. அந்த புற உலகத்தோட 3 மாதத்தை சமாளிக்கிறதுக்கு மிஸ்கின் கூட இருக்கிற ஒரு ராத்திரி போகும். இப்படி எல்லாருமே இப்படி அப்படி இருக்கிற எல்லா நண்பர்களுமே வந்து இப்போ இதெல்லாமே எழுத்துமோமா கிடைச்சது தான். மிஸ்கின் பழக்கங்கிறது அவருடைய பிசாசு பழக்கம். அது அப்போ எனக்கு யாருமே தெரியாது. உயிர்மையில் ஒரு கட்டுரை எழுது. உயிர்மை வேற எதாவது வந்ததே இல்லை. உயிர்மையிலும் கூட இல்லை, அது வேற எங்கேயோ எழுது. எனக்கு நானே எழுதிட்டு கட்டுரை அது மிஸ்கின் படிப்பார் அப்படின்னு நல்லா எழுதுன்னு கட்டுரை இல்லை. இது பிசாசு பற்றி ஒரு கட்டுரை எழுதுற அது மூலமாக மிஸ்கின் கிட்ட இதாகுது. விஷால் ராஜா என்னோட சின்ன பையன் என்னோட பற்றி சிவாஜி கணேசன் புத்தகங்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தான். அது மூலமாக அவருக்கு சங்கர் கிட்டத்தட்ட முன்னாடியே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர்கள் ஒருவர்னு சொல்லலாம். அவர்கிட்ட அவரோட எழுத வந்த புதுசில் அப்படி அவர் என்னை பாதிக்கணும்னா பின்னால் வந்து நிறைய அவருடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் பேசியிருக்கோம். இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நட்பு வட்டம் இப்போ இருக்கிற நட்பு வட்டம் அப்படிங்கிறது எழுத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு நட்பு வட்டம் தான். அது இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா அந்த உள்ளூரில் இருக்கிற எந்த இதுவுமே இருக்கிறது இல்லை. சில சமயம் பயமாக இருக்கும், நம்ம உள்ளூரில் தான் வாழ்றோமா அப்படிங்கிறதே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரி அப்படிதான் அமையும் ஒன்று. சில சமயம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். பழைய நண்பர்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இவங்களோட உட்காந்து நான் சில சமயம் முயற்சி போய் உட்காந்து பேசலாமான்னு சொல்லி அது 10 நிமிஷத்துங்களே நமக்கு ஏதோ வந்து ரொம்ப முளைச்சிருச்சா அப்படின்னு தெரியல. அவங்களும் அங்கே நான் எந்த இடத்துல விட்டு போட்டு போனேன் அதே இடத்துல தான் அவங்களும் இருப்பாங்க. இப்போ பேசும்போது நான் சில சமயம் ரொம்ப முயற்சி பண்ணி கூட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட எல்லாம் ஒரு சாப்பிட போகலான்னு சொல்லி பழைய நண்பர்களோட போனோம். நிஜமாவே எனக்கு அது ஓப்பா இல்லை. அவங்க இன்னும் அவங்க மேலே பிரியம் இருக்கு. ஆனால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்லை அதுக்கு பயிற்சி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல, நிஜமாவே தெரியல. மனமா அது நம்மள அறியாம ஒரு பயிற்சி நடக்குதுன்னு நினைக்கணும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எல்லாம் பண்ணும்போது ஒரு பயிற்சி ஒன்று நடக்க தான் செய்யும். நம்ம வாசிக்கிறதுல இருந்து நம்ம வேற ஒரு சொற்கூட்டத்துக்குள்ள நுழையிற வாசிக்கிறது மூலமாக அதெல்லாம் நடக்குது. ஆனால் அது அந்த மனநிலை அப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு சிறப்பு தியானம் அப்படி ஏதாவது இருக்கிற மாதிரி எனக்கு கூட தெரியல. அது எனக்கு அதுக்கு முந்தின பேர் மாதிரி எனக்கே தெரியுது இல்லை அப்படிங்கிறத. அதனால தான் அந்த தருணத்தை நான் நம்புகிறேன். நான் உருவாக்குற தருணம் இல்லை, ஆனால் என் முன்னாடி அது நடக்குதுங்கிறதுனால தான் அதை வந்து அவ்வளவு தைரியமாக நம்பி அந்த தருணத்துக்குள்ளே என்னமோ இருக்குதுன்னு சொல்லி தான் நான் எழுதுறேன். ஆனால் அந்த தருணத்தை நான் உருவாக்குறது இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்குற தருணம் நான் அப்படி எழுதுறது இல்லை. சில பேர் அப்படி நான் உட்காந்து ஒரு நாள் 8 கவிதை 7 கவிதை கூட எழுது அப்படின்னு நான் அப்படி இது வரைக்கும் எழுதுறது இல்லை. எனக்கு ஒரு சொல்லோ ஒரு சவுண்டோ ஒரு சொல்லோ ஒரு காட்சியோ கண் முன்னால் போகணும், அது இதை எழுதலான்னு சொல்லி சில கவிதைகள் அப்படி கவிதையாகவே வந்துடும். என்னோட எழுத்து முறை அதுவும் அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். என்னோட எழுத்து முறை இது வரைக்கும் அப்படி தான். நானும் நிறைய ஒரு 500-600 கவிதை எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட எழுத்து முறை இதுதான். அதனால் வந்து எனக்கு இந்த கொஸ்டினுக்கு டிப்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு தெரியல, எனக்கே தெரியல. அது உண்மையாலுமே கவிதை மனநிலை தக்க வச்சுக்கிறதுக்கு வாசிக்கிறது ஒரு ஒரு முக்கியமான பண்பு. அப்புறம் கொஞ்சம் நல்லவனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண. நல்லவனாக இருக்கிறதுங்கிற பொருள் கொஞ்சம் இந்த நீ நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கிறத விட கொஞ்சம் கலப்படம் இல்லாமல் இருக்கலாம்னு இருக்க முயற்சி செய்யலாம். கலப்படம் இல்லாத கண் ஒன்று நீ கலப்படம் இல்லாத ஒரு கண் கொஞ்சம் சில காட்சிகளை காமிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். அது நல்லவனாக இருக்கிறதுங்கிற சொல் சரியான எனக்கு தெரியல. அது குழந்தை மீன் சொன்னாலும் ரொம்ப கிளிஷேவாக இருக்கும். உனக்கு காட்சி எல்லாத்துக்குமே தான் ஒரு காட்சி நடக்குது. அந்த கண் ஒன்று கவிஞன் வந்து காப்பாற்றி வச்சுக்க வேண்டியது. ஆனால் அந்த கண்ணை காப்பாற்றி வைக்கிறது ஒரு ஐட்ராப்ஸ் கிடையாது. நம்ம தான் வந்து அது என்ன ஐட்ராப்ஸ் நமக்கு தெரியல. எல்லாத்தையும் சொல்கிறாங்க கவிஞனுடைய கண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த கண்ணுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி யாரும் சொல்கிறதில்ல. அது இயல்பாக கொஞ்சம் நடக்குது. சில சமயம் என்னால் எழுத முடியாமல் போயிருந்தோம். நல்லா சில சமயம் ஒரு 4-5 கவிதை எழுதும்போது 4-5 கவிதையுமே சில பேர் பிடிக்கலன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. நமக்கு நம்மளே வந்து இப்போ நான் கவிஞன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4-5 கவிதை வரலைன்னா ஒரு ரூபா நமக்கு போயிடுச்சோ, அவங்களுடைய கவிதை விடைபெற்று விட்டதோ அப்படின்னு சந்தேகமெல்லாம் வரும். அப்புறம் திடீர்னு ஒரு நல்ல கவிதை எழுதுனா பார்த்தாங்க கவிதை தான் அப்படின்னு திரும்ப ஃபார்முக்கு வந்துடுவோம்.
இந்த இந்த ஆனால் அந்த கண் வந்து முக்கியம் தான் பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் தான் ஒரு காட்சி நடக்குது. எல்லாருமே சாமானியன் கண் அந்த கண் திறக்கிறது இல்லை, கவிஞனுக்கு அந்த கண் திறக்குது. ஆனால் அந்த கண் திறக்கிற கண்ணை வந்து மூடாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண் வழியாக தான் அவன் எல்லாம் புதுசு புதுசாக எல்லாத்தையும் பார்க்குறான், புதுசு புதுசாக எழுதுறான். ஆனால் அதுக்கு அந்த கவிதைகளை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெரிய டிப்ஸ் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அது ரொம்ப முக்கியங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு என்ன பயிற்சி இப்போ வந்து 6 பேக் எடுக்கிற மாதிரி ஏதாவது எடுக்க முடியுமா? அப்படி ஏதாவது இருந்தால் ஈஸின்னு தோணுது. இப்போ உறுதியாக உங்களுக்கு தெரியும் இல்லை, 6 பேக் வச்சுட்டா பெண்கள் காதலிப்பாங்கன்னு. அந்த மாதிரி வந்து இப்போ இது பண்ணிட்டா கவிதை வந்து நினைச்சா நிறைய பேர் அதை இப்போ நம்மளை விட வந்து என்னை விட ஒழுக்கமாக்குற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த ஒழுங்கு மூலமாக அந்த விஷயத்தை அட்டன் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் வந்து 4 மணிக்கு வச்சா 4 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. 12 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. கவிதை அப்படி சூத்திரமாக்கி நீ இப்படி இருந்தால் அவன் கவிதை வந்துருன்னு சொன்னால் இசையெல்லாம் கவிஞனாக இருப்பானான்னு தெரியல. ஏன்னா என்னை விட ஒழுங்காக்குற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தெரியாதவருக்கு கவிதையோட ரகசியம் காக்கப்படும். அப்படி தெரியாததுக்கு ஒருத்தர் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ தேவசனோட பெரிய பிரமாதமான ஒரு முறை பர்சனல் உரையாடல் சொன்னால் அதை எழுத்தாக்கான்னு தெரியல. நானே ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1000 கவிதை எழுதி தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு 1001 கவிதையை பெர்ஃபெக்டாக எழுதிடுவாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கிடையாது, ஒரு நம்பிக்கையும் கிடையாது, ஒரு உத்தரவாதம் கிடையாது. அதுதான் வந்து அதுதான் ஆர்ட். சயின்ஸுக்கு ஆர்ட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியும்னா அது H2O = வாட்டர் அப்படின்னு உறுதியாக சொல்லிடலாம். ஆர்ட் வந்து அப்படி சொல்ல முடியாது. இப்படி சொல்ல முடியாதனால தான் நம்ம அதுக்கு நிறையா கூடங்களை போடுறோம். சரஸ்வதி எல்லாம் கொண்டு வைக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அவர்களுதரா தாலி எழுதுறது என்னென்னமோ உங்களுக்கு உங்கள்கிட்ட அது கை மீறிய ஒன்றுன்னு ஏதோ ஒரு இடம் ஆர்ட் இருக்குது. அதனால தான் வந்து சயின்டிஸ்டோட பொயிட் வந்து ஏதோ அது அல்லது எவ்வளோ முட்டாளாக இருந்த பொழுதும் சயின்டிஸ்டோட இடத்த ஒரு பொயிட் ஏன் போய் தொடுறான்னா அவன் கைக்குள் இல்லாத விஷயத்தை ஏதோ ஒரு தன்மத்தோட கையில் கொண்டு வச்சிடறான். அதனால தான் சயின்டிஸ்ட்டுக்கு பொயிட் மேலே பயம் இருக்குது. நமக்கு ஏதோ அவன் சொல்கிறானே அப்படின்னு முட்டாள் பயலாக தான் இருக்கா. ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவங்க திருச்சியாட்டோட கை வந்து அது ரொம்ப இப்படிக்குள்ளே போயிடுறாங்க அந்த டான்ஸ். அப்போ அவங்க எவ்வளோ நடக்கிறாங்க பாருங்க. அந்த யாரும் அதை கவனிப்பாக கூட தெரியல. ஆனால் அது அவ்வளோ அழகாக அதை அவ்வளோ மனக்கெட்டு அப்படி கொடுத்து வச்சுருக்காரு. அதனால் அதை எடுத்து போட்டு நான் சாய்பல்லவி எனக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வரிசை இருக்குது. சாய்பல்லவிக்குமே சாய்பல்லவி கேஸுக்கு நம்ம கூட சம்மந்தம் இல்லை. இன்னும் இல்லாத கேஸில் நம்ம மேலே எழுதுறானே நான் யோசனை. வாணிஸ்ரீ கேஸுக்கு இருந்தது அது உண்மைதான் இல்லை. இப்போ வாணிஸ்ரீ மாதிரி கிறிஸ்கைலுக்கு வந்து சிவகாலுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. சஞ்சய் சுப்பிரமணியனுக்கு ரசிகனாக இருக்கீங்க. பரோட்டா மாஸ்டரின் கானம் நினைக்கிற SPB பற்றின கவிதை இதெல்லாமே அவங்க எல்லாம் உங்கள் கவிதையில் காவிய நாயகர்களாக ஆகியிருக்கிறாங்க. அவங்க தனித்தனியாக வேற அவங்களுடைய துறையில் அவங்க ஒரு நாயகனாக இருந்தாலும் உங்கள் கவிதையே அது காவியமாக வந்து உட்கார்ந்துருக்குது. அதை தொடர்ந்து வாசிக்கிற போது அது தெரியுது. இசைங்கிற ரசிகனை பற்றி சொல்லுங்கள். அவருடைய ரசனை எங்கெங்கெல்லாம் இருக்குது? இல்லை, நீ சொன்ன மாதிரி உங்கள் கவிதைக்குள்ளே நீங்களே நாயகராக வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இது ரிவர்ஸாக சொல்கிறேன் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் சேர்ந்தா இசைங்கிற ரசிகனை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அதான் உண்மை. அவங்க எங்கேயோ இருக்காங்க. அவங்க என் கவிதைக்குள்ளே வந்து உட்கார்ந்தது அது எப்படி சொல்கிறது, அது ஒரு நன்முகூர்த்தம்னு சொல்லலாம். அவ்வளோதான். கிறிஸ்டைக்கு அவங்கெல்லாம் சேர்த்து தானே நம்மளை அவ்வளோ சந்தோஷம் வச்சுருக்காங்க. SPBயோட சஞ்சய் சுப்பிரமணியமும் அவங்க தான் நம்மளை என்னை வந்து அவங்களோட பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே நமக்கு ஏதோ எழுத வருதுங்கிறத தாண்டி அவங்க நம்ம உச்சரிச்ச எந்த பேருக்கு எந்த ஆளுமைக்கு பார்த்தாலே நம்ம போய் நிற்க முடியாத அளவுக்கு ஆளுங்க இல்லை. அவங்க என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காங்க. என்னை வந்து என்னோட நாளை வந்து அவ்வளோ பரவசமான ஒரு நாளாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் செலுத்திய ஒரு நன்றி கடன் அப்படி தான் அதை சொல்ல முடியும். அவ்வளவு அது நன்றி கடன் தான். எந்தெந்த ஆளுமைகள் என்னோட கவிதைக்கு வந்து உட்காராங்களோ அது அவங்களுக்கு நான் அதை ஒரு விதத்தில் செலுத்துகிற ஒரு நன்றி கடன் தான். கிறிஸ்கைலுக்கு வந்து வீசுதல் மறக்க முடியாத ஒரு ஆட்டம் இருக்குது. ஆனால் அந்த கவிதைக்குள்ளே வந்து அது வேறன்னா வருது. இன்னைக்கு அதை அந்த கவிதை எப்படி அப்படி ஒரு இடத்துக்கு போனான்னு அந்த கவிதை போட்டு பிரம்மில்னு கீழே போட்டிருந்தாங்க. இப்போ எவ்வளோ பெரிய கவிதைக்கு எவ்வளோ பெரிய இழிவிடா அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த கவிதை நிறைய பேசப்படுது. அந்த கிறிஸ்கைங்கிற சொல்லோட கேட்சி இருக்குல்ல, கிறிஸ்கையில் கவிதைக்குள்ளே கொண்டு வர்றது. நீங்கள் அந்த கவிதையில் உருவாக்கிய சித்திரம் இருக்கு இல்லையா, அது ஒரு நேர்முக வர்ணனையாளன் சொல்லாத ஒரு சித்திரம். அவர் அந்த பிடாரி மாதிரி வர்றது அப்படிங்கிற அது நிஜமே அவ்வளோ ஆக்ரோஷமான ஆட்டம் ஒன்று. நிறைய அவரோட ஆக்ரோஷமான ஆட்டம் இருக்குது. அந்த ஆக்ரோஷமான ஆட்டம் பார்க்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. கிட்டத்தட்ட இசன் மாதிரி தான் அது இருந்தது. அந்த கவிதைக்குள்ள சித்தம் கொஞ்சம் வந்துருச்சு. அந்த சடமுடி அதெல்லாம் ஒரு பெரிய உத்தரதானம். அப்புறம் அது வழக்கமாக அன்னைக்கு எழுதிட்டு இருந்த கவிதை கடைசியில் அது முடியும் போது என்னை வானத்திற்கடியில் கிட்டத்தட்ட என்ன இங்கேருந்து விட்டுருங்கடாங்கிற மாதிரியான இடம் தான் அது. ஆனால் அந்த ரெண்டும்
சரியாக வந்து அந்த அந்த கவிதைக்குள்ளே சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கவிதையில் இருக்கிறது ரொம்ப சாதாரண எதிர்த்துல எழுத்து இருந்தான், என்னை விட்டுங்கடா, என்னை சாயமாக விடுங்கடா அப்படிங்கிறத அந்த போயிட்டு அது ரொம்ப பழகி போயிட்டு இருக்குது. இந்த இந்த டெக்னிக்கும் அந்த இந்த அது அது வந்து அந்த அந்த ஸ்கேலுக்கு பந்து வீசுற மாதிரி தான், ஸ்கேலுக்கு பந்து வீசுறதுக்கு மாதிரி தான் இந்த வாழ்க்கை. அது ரொம்ப கொடூரமானது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த காட்சி நடக்க தான் நான் போய் சேர்றேன். அந்த துயரமும் அந்த அது அது சில போயிட்டுல ரொம்ப சரியாக சிங்க் ஆகிடும். இப்போ நான் அப்படி கொண்டு வந்து எல்லாருமே நல்ல கவிதையாக எனக்கு தெரியல. ஸ்கேலுக்கு பந்து வீசு, சஞ்சய் பற்றி எழுதின கவிதை எனக்கு நானே சொல்லுவேன் நல்ல கவிதை, எஸ்பிபி கவிதை நல்லா, அதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அவ்வளோ சரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கவிதைகள் உட்காந்துட்டாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம். சில பேர் இன்னும் கொஞ்சம் சில பேரெல்லாம் வந்திருக்கலாம், எனக்கு சந்தேகம் இருக்குண்ணா. ஆனால் சில கவிதைகள் அது ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குது. அது எஸ்பிபி இறந்தபோது அந்த கவிதை நிறையா வைரல் ஆச்சு, நிறைய பேர் இது பண்ணாங்க. அந்த கவிதை அந்த கவிதையில் எஸ்பிபிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அந்த கவிதையோட நாயகன் வந்து அந்த புரோட்டா மாஸ்டர் தான். அந்த புரோட்டா மாஸ்டர் அது இயல்பாகவே இருக்கிற மரபு தான். நம்ம நாட்டு நடக்கும்போது பாட்டு பாடுறது நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறது தான், புதுசாக நான் ஒன்று சொல்லிடுறேன். அது புரோட்டா மாஸ்டர் பாடும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதுதான் அந்த அந்த கவிதையோட. ஏன் பாடாமல் போடலாம்ல, பாடும்போது அவனுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி தானே அந்த பாட்டு வருது. வேலையோட அந்த மகிழ்ச்சி சேர்ற அந்த தருணம் இருக்குல்ல, அதைத்தான் வந்து நான் எழுத முடிச்சுன்னு அதுக்கு எஸ்பிபி துணை செஞ்சார். ஆனால் அந்த எஸ்பிபி இறந்தபோது அது வந்து அது ஒரு இடத்துல வந்து அப்புறம் எஸ்பிபிக்கு இது மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தோணுச்சு எனக்கு. இது மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையில் அவர் இருப்பார், எத்தனை பேர் மனசு சந்தோஷப்படுத்துவார். இது ரெண்டும் சேர்ந்த அந்த கவிதையோட நான் இருந்தது அந்த புரோட்டா மாஸ்டர். எஸ்பிபியோட அந்த கவிதை வந்து அந்த புரோட்டா மாஸ்டர் நம்பி தான் இருக்குது. இப்போ காற்று வருகிறது போகிறது மாதிரியான கவிதைகளும் எழுதியிருக்கீங்க. அதை எழுதிட்டு அதை பற்றி நீங்கள் ஒரு குறிப்பும் முகநூலில் சொன்னீங்களா, இல்லை ஏதாவது நேர்காணலில் சொன்னீங்களா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கவிதையும் நான் நம்புகிறேன் அது நல்ல கவிதை அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த காற்று கணேசகுமார்லாம் இது வந்து கிடையாது அப்படின்னு கேட்ட கவிதை இதான் சொன்ன மாதிரி. சில தருணங்களை வந்து நம்ம நம்புறோம்ல, அது எல்லாத்துக்குமே நடக்கிறதா நினைக்கிறேன். மோசமான கவிதை எழுதுறது அப்படிங்கிறது எல்லா கவிதைகளுக்கும் நடக்கிறதா அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாருமே எல்லா மாஸ்டரோட எல்லா கவிதையுமே வந்து நல்ல கவிதை. பாரதி கிட்ட மோசமான கவிதை இல்லை, நான் பாரதி மகாகவி இல்லைன்னா ஐயோ அதனால நான் மகாகவின்னு சொல்ல மன்னிச்சிருக்கேன். அதனால வந்து மோசமான கவிதைகளை எழுதித்தானே செய்யணும். நம்ம எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆகும்போது அது சில சமயம் எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக தொட்டு எடுத்துருவோம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தருணம் எழுதுவது நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த தருணம் திருடன் மணியின் பிள்ளை வாசிட்டு இருந்த ஒரு தருணம். அதில் இது மாதிரி காற்று அது ரொம்ப பிரமாதமாக கோட் ஒன்று இருக்குது. இந்த உலகில் கடவுளோட ரூபமாக வேறு அது மாதிரி இருக்கு. கரெக்டாக கோட் தெரியல, கோட்டா இன்னும் பிரமாதமாக இருக்குது. இந்த உலகில் கடவுளுக்கு இன்னொரு பிரதிரூபம் ஏதாவது வந்து உண்டென்றால் அது காற்று தான் அப்படின்னு சொல்லி திருடன் மணியின் பிள்ளை சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப அழகான கோட். நான் ரொம்ப மொக்கையாக சொல்கிறேன், நீங்கள் அந்த புத்தகத்தில் எடுத்து படித்து பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட அந்த மனநிலையிலே இருந்த பருவம் அது. ஒரு மாலை நினைக்கும் போது ஒரு காற்று அப்படியே வந்து மெல்ல அப்படி ஒரு நிமிஷம் தழுவிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. சில சமயம் அந்த மாதிரி ஃபீல் போது நம்ம அதை நம்பிவோம், அது செய்யும்போது ஒழுங்காக வரோம். அப்புறம் சில சமயம் வந்து வீம்பாக பண்ணுவோம், ஏன் இப்படி இருந்ததுன்னா என்ன இதுக்குள். ஆனால் எனக்கு தெரியும் அதுக்குள்ள காற்றோட லகுத்தன்மை, காற்று நம்மளை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அது ரொம்ப காலத்தில் இருந்துட்டு இருக்கிற விஷயம் தான். புதுசாக நான் ஒன்றும் சொல்லுவேன். காற்று தழுவிட்டு போகிறதுல நம்ம மனம் அடைகிற சாந்தி அப்படிங்கிறது ஒரு புதுசாக இசை வந்து எழுதுறது. அது 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறது தான். எதையுமே சொல்லாமல் அப்படி பிளைனாக ஒன்று சொல்லி சில சமயம் நான் அதுக்கும் ட்ரை பண்ணிக்கிறேன். எந்த விதமான அலங்காரங்களும் இப்போ பிளைனாக அப்படி சொன்னால் அது கவிதை ஆகுமா, கவிதை பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்களை நான் சில சமயம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட அப்படி எழுதுன போயிட்டு தான் நினைக்கிறேன். நீ சொல்லுவோம் அந்த காற்று வருகிறது போயிட்டு நான் காற்றாயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவனை போயிட்டு கூட தெரியாது. அது ஒரு முயற்சி தான். சில சமயம் அப்படின்னு நான் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப இவ்வளவுதான் சொல்லுவேன், இதுக்குள்ள அது போயிட்டு அதான் பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சியும் இருக்கு என்கிட்டக்குள்ள. அப்படி பார்க்கலாம் அதுதான் சொல்லி இப்படி பண்ணி பார்ப்போம்ல. ரொம்ப சீரியஸாகவே வாழ்க்கை இப்படியே இப்படி இவ்வளவு கச்சிதத்தன்மை அப்படி சில சமயம் அப்படி இவ்வளோவா விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ கச்சிதத்தன்மை பற்றி இவ்வளவு சொல்கிறாலும் நான் அந்த பித்துப்பாட்டின் அனுபூதி நிலைக்கு நான் கச்சிதத்தன்மைக்கு ஒர்க் பண்ணேன். நான் பித்துப்பாட்டின் அனுபூதி ஒரு ஃப்ரீ வெர்ஸ் ஒன்று இருந்தது. நான் சினிமா பாட்டெல்லாம் கொண்டு உள்ள வச்சேன். அது
குத்துப்பாட்டுக்கு அதில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய குத்துப்பாட்டு சினிமா மாடர்ன் பாட்டுகள் வரது அதான் முதல் முறை நினைக்கிறேன். நான் அந்த தருணங்களை ரொம்ப நம்புவேன். அந்த பாட்டு அந்த தருணம் வந்து அந்த பாட்டு நான் எழுதுனாட்டே பெரிய அவ்வளோ ஹிட் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப நல்ல பாட்டு எனக்கு அல்லது அந்த பையனுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்து. அவனுக்கு அந்த தருணத்தை அந்த பாட்டு ஏதோ பண்ணுச்சு. அந்த படத்தில் அந்த பாட்டு மற்றெல்லாம் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு நான் கிட்டத்தட்ட வந்து ஆடிட்டாவது எழுதுனேன். அந்த பாட்டுகளுக்கு இந்த கட்சித்தன்மை இதெல்லாம் எனக்கு தோணலை. ரொம்ப ஃப்ரீ வெர்ஸாக தான் குத்துப்பாட்டெல்லாம் இருக்குட்டு. இப்போ என்ன பிரச்சனை இருக்குட்டு குத்துப்பாட்டெல்லாம் வேணும் கவிதைக்குள்ளேன்னு சொல்லி. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு எட்டு இருக்கா. நீங்கள் அதை பார்த்து அந்த வெர்ஸை பார்த்தீங்கன்னா அந்த குத்துப்பாட்டெல்லாம் அப்படி இருக்கா. அந்த குத்துப்பாட்டு கொடுக்குற ஃபீல் எல்லாம் வந்து ரொம்ப செழுமையான தமிழ். அது அதே இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது அப்போ தான் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகணும். அது அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன பயந்த ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம், நல்லா சொல்லிட்டு அந்த போயிட்டு இது எல்லாமே ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் இருக்கா. இந்த லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு எனக்கு ஒரு பயம் இருக்குது. இது ரொம்ப புதிய முயற்சியில் அது செய்யும்போது நமக்கு நம்ம ஒழுங்காக ரொம்ப ரொம்ப அதிக பிரசங்கத்தனம் பண்ணுறோமோன்னு ஒரு பயம் ஒன்று வந்துடும்ல. அந்த பயம் கொடுத்தது தான் வந்து அதுக்கு இன்னொரு போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து செழுமையான தமிழ் இருக்குது. மனம் இதுவா எனதுடலா அப்படின்னு தபார்னு வந்து முளமுளன்னு ஏமா முளமுளன்னு ஏமா தபார்னு வந்து இது எனதுடலா அப்படின்னு வந்து வேற செழுமையான தமிழ். இப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் அதிக பிரசித்தம் ஓவரா பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நினைக்கிறேன். இப்போ இந்த உங்களுடைய மொத்த கவிதை தொகுப்புகளை கவிஞர் இசை வந்துட்டு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சிருக்கார். ஜெயமோகன் அவர்கள் உங்களை தொடர்ந்து கவனப்படுத்திகிட்டே வந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். சமீபத்தில் கூட இசை கவிஞன் இல்லாத கவின்னு ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கார். அதில் இசையை பற்றி, கவிதையை பற்றி, கவிதை இயலை பற்றி, பொதுவாகவே கவிஞனை பற்றின்னு ஒரு ரொம்ப டெப்த்தான ஒரு கட்டுரையார். ஜெயமோகனுடைய உங்களுடைய நட்பு அல்லது அனுபவங்கள் அதை பற்றி எதாவது சொல்லுங்கள். இல்லை ஒரு நண்பர்னு சொன்னால் அவர் ஒத்துக்குறாங்க தெரியல. எனக்கு நிஜமாவே வந்து நானும் அவரும் ஒரு மணி நேரம் கூட தனியாக பேசிக்கிட்டது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் என்ன ஃபோனில் பேசி அப்புறம் அவரை சந்திக்கும் போது பெரிய குழுவோட தான் அவர் இருப்பார். அதனால் வந்து நானும் அவரும் தனியாக பேசிக்கிட்டு சரணங்கள்னே ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் தொடர்ந்து அவரை வாசிக்கிறது நான் முன்னாடி சொன்னேன். ஒரு கோட்டம் இருக்கணும்ல, அது கவிதை என்பது பிரிதொன்று இல்லாத உண்மை. அதை ஜெயமோகனோட போட்டுதார். இது மாதிரி அந்த எழுத்து மூலமாக அவர் நிறையா கொடுத்துருக்காரு. அப்புறம் அவர் ஒரு எழுத்து மூலமாக பெற்றது தான் நட்பா. அப்படி எனக்கு தனியாக நண்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரோட எல்லா ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிட் மட்டும்தான் எழுதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அது எல்லா புத்தகங்களை பற்றி அவருக்கு அப்படி எழுதணும்னு ஒன்றுமே இல்லை. அவருடைய நண்பரெல்லாம் கூட கிடையாது. இலக்கிய சர்ச்சையெல்லாம் வச்சு பேசினா அந்த புத்தகம் எல்லாமே காலச்சோரோட புத்தகம் அப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்கல்ல. எனக்கு என்னோட விஷயத்தில் அந்த காலச்சோடு, உயிர்மை, ஜெயமோகன் இது மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. அது ஏன் நடக்கிறதுன்னு எனக்கு தெரியறதில்லை. சில பேர் என்ன கேட்பாங்க, எப்படி காலச்சோடுன்னு இருக்கிற மனுஷன் திரும்ப இருக்கிறேன்னு இருக்கிறேன். எனக்கு அது தேவை. அப்படிதான் என்னோட விஷயத்தில் அப்படி தான் நடக்குது. மனுஷனுடைய எல்லா புத்தகங்களும் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாலே வந்து என்னுடைய உங்களுக்கு அப்போ என்னுடைய வந்து எல்லா கவிதைகள் பிரமாதமான உரை பேசினார். எல்லாருமே சொன்னாங்க வந்து எல்லாமே காலச்சோடு புஸ்தகம் வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்தார், பிரமாதமான உரை. இப்போ வந்து அது சோம்புகளோட இருக்குது. அது அப்புறம் சுருதி டிவியெல்லாம் இருக்குது. இது மாதிரி எனக்கு அப்படி எனக்கு நடக்கிறது இல்லை. அது மாதிரி எனக்கு குழு அரசியல் குழு எனக்கு ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறேன். அது கூட எனக்கு ஒன்று நடக்கிறது. அது மாதிரி தான் ஜெயமோகன் என்னுடைய எல்லா நூலையும் பற்றியும் எழுதினார். ஒரு கட்டத்தில் எனக்கு ஏன்னா இதுக்கு பெருசாக இல்லை கூட ஏதாவது என்ன சொல்ல ஒரு சம்பிரதாயமாக எனக்கு ரொம்ப கோச்சமான சம்பிரதாயமாக ஏதாவது ஒரு நன்றி அப்படின்னு நினைப்பேன். அப்படியா பெருசாக தொடர்ச்சியாக உரையாடனதோ எதுவுமே கிடையாது. அவர் அது எனக்காக கூட பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. அவர் இலக்கியத்தில் ஒரு விஷயத்தை உண்மை நம்புறாரு. அது கவிதை அதுதான் ஆதாரம். அவர் என்ன எழுத்து எழுதவங்கிற ஒன்றுமே இல்லை. இது கவிதைக்குள்ள ஒரு முக்கியமான வரவுன்னு அவரோட இலக்கிய ரசனை நம்புது. அதனால அவர் அதை எழுதுறாரு. ஆனால் அது எழுதுறது மூலமாக எனக்கு இப்போ நான் இந்த பகுதி எழுதும் போது வந்து அப்போ இவர் கவிஞரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இவருக்கு எழுதுதெல்லாமே பகடி அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டையுமே வந்து அவர் இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி பதில் சொன்னார். இவர் நான் பகடி எழுதாருக்கும் இது வந்து கவிதையே இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அப்புறம் இசைவருக்கு இப்படி சொன்ன மாதிரி எல்லா கவிதையுமே பகடி இல்லை, அதுக்குள்ள இருக்கிறது பகடி இல்லை. நானே ஒரு கருத்து பண்ணிட்டேன்.
நான் அப்படியெல்லாம் நினச்சி எழுதலடா நீ நான் அழுதுட்டாங்க எழுதுறேன், நீ ஏன்டா அப்படி சிரிக்கிறீங்கிற அளவுக்கு நான் போயிட்டேன். நான் எழுதுகிற எல்லா கவிதையுமே வந்து பகடைன்னு சொல்ல ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட அவரும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரி ஒன்று எழுதுனேன். இப்படி கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொன்னார் அப்படி பெருசாக நான் சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவர் சொல்லிகிட்டே வந்தனால அவர் தொடர்ச்சியாக என்னோட எழுத்துக்களை கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. உரைநடை புத்தகம் எல்லாத்த பற்றியுமே அவர் எழுதியிருக்காரு. அப்படி எழுதணும் அவருக்கு ஒரு அவசியமும் ஒரு தேவையும் ஒன்றும் இல்லை. அதனால் அது ரொம்ப மனமாற செஞ்சார். அது அப்படி ஒரு ஆள் அப்படி புதுசாக செய்யும் போதே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புதுசாக நூற்றோட ஒன்றா போகும்போது கொஞ்சம் புதுசாக விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதை அட்டஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி அப்படி ஒரு ஆள் வேணும். அப்போ தான் அது வந்து இது 4 பேருக்கு அதை பொருட்படுத்துறது அப்படின்னு ஒன்று நடக்கும். அப்படி இன்னும் தொடர்ச்சியாக நிறையா எல்லா நூல்களையும் அதை செஞ்சுருக்காரு. ரொம்ப வெறுமனே சொல்கிறது மட்டும் இல்லை, வெறுமனே இந்த புத்தகம் இருந்துச்சு இதை படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அந்த கட்டுரைகள் எல்லாமே ரொம்ப கவிதைகள் சார்ந்து ரொம்ப நல்ல கட்டுரையாக இருக்குது. அதுதான் வெறுமனே சிபாரிசு பண்ணுறது அப்படின்னு இல்லை. இந்த புத்தகம் வந்துருக்கு நல்ல அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடைசியில் எழுதுகிற கட்டுரை வரைக்கும் அது கவிஞங்கிற தன்னிலை இப்படி எல்லாமே ரொம்ப பொருள் இதுக்கு முன்னாடி என்ன புத்தகத்துக்கு எழுதுறது எல்லாமே அப்படியே எழுதியிருக்காரு. அதில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்காது, கவிதைகள் சார்ந்து முக்கியமான கட்டுரைகள் அது. அதனால் அது ரொம்ப மனமாற வந்து அது ஜெயமோகனுக்கு சமர்ப்பித்து போட வேண்டும் அப்படின்னு செஞ்சு தான் இதை பண்ணிச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் செஞ்சேன். இப்போ கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக கவிதையில் எழுதிட்டு மேங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. 20 வருஷம் ரொம்ப வயசு அதிகமாக இல்லை, 20 ஆண்டு 20ங்கிறது கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு. சரி. 2002 முதல் தொகுப்பு 2022 23 ஆயிடுச்சு. இவ்வளவு காலம் கவிதைகள் எழுதிட்டு இருக்கீங்க. நிறைய பயணங்கள் இருந்திருக்கு, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஒரு வாசகனாகவும் கவிஞனாகவும். இப்போ சமகால கவிதை எங்கே வந்து நிற்குது? இப்போ சமகாலத்தில் எழுதுகிறவங்க உங்களுடைய கவனத்துக்கு வர்றாங்களா? இது ஒரு சம்பிரதாயமான கேள்வியாக இருந்தாலும் ஒரு வாசகனாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், வாசகர்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எழுதிட்டு இருக்கிறவங்களில் யார் உங்களுக்கு வர்றாங்க? இப்போ எழுதிட்டு இருக்கிற கவிஞர் அப்படிங்கிறது ஒரு அது காலமாக இருந்தது. புதுசாக முதல் தொகுப்பு போட்ட கவிஞர்கள் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தேவை. சில பேர் வந்து அதை நம்மளுடைய கவிஞர் அப்படி சொல்லாமான்றது, என்னுடைய கவிஞர் அப்படின்னு என்னுடைய கவிஞர் எனக்கு பிடிச்ச கவிஞர் அப்படி சொல்லாமா, அப்படி தான் அதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எழுதிட்டு முதல்ல நான் அப்படி உட்காந்து எல்லா தொகுப்பும் வாசிச்சிருப்போம் இருப்போம். நான் சமீபத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முறை அறிஞராகி அவைக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிறனால சமீபத்தில் வந்து தொகுப்புல நிறையா படிக்கல. அதனால் படிக்காமல் வந்து நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது. ஆனால் நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அப்படி வந்து எல்லா தொகுப்பும் படித்தா தான் அந்த 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 கொஸ்டினுக்கு வந்து நேர்மையாக பதில் சொல்லணும். அப்படி நான் சமீபத்தில் இருந்த நிறையா தொகுப்பு வாசிக்கல. நான் வந்து அந்த எதையும் சொல்ல முடியாது. எனக்கு பின்னால் வந்தவங்களில் சில கொஸ்டின் சொன்னால் அதுக்கு சில கொஸ்டின் சொல்லலாம். எனக்கு வேணி சீரியாவோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பின்னால் வந்தவங்க அப்படின்னா வேணி சூர்யா சொல்லலாம். விஷ்ணுகுமாரோட கவிதை சில கவிதைகள் எனக்கு பிடிக்கும். ஜே ரோஸ்லின்னு ஒருத்தங்க போஸ்ட் எதில் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆனால் பின்னாடி தெரியல, ஆனால் அவங்க கவிதைகள் எனக்கு பிடிக்கும். தீவியாசோட சில கவிதைகள் பிடிக்கும். அதிகமான ஒருத்தர் இப்போ ஒரு புதுசாக எழுதியிருக்காரு, அவருடைய சில கவிதைகள் எனக்கு நான் வாசித்தேன். எனக்கு என்னுடைய கவிஞர் அப்படின்னு மாற எனக்கு இருந்தது. அர்ஜுன் ராஜ் அவர்கிட்ட வலுவாக என்னுடைய பாதிப்பு ஒன்று இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. அதை தாண்டி அவர் கவிதைக்குன்னு கேப்சர் பண்ணுற அந்த தருணங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நேர்மை ஒன்று சில சமயம் வந்து நேர்மையாக இருக்கிறதுன்னு ஒன்று நான் சொல்லுவேன். எழுத்துக்கு நேர்மையாக இருக்கிறது, கவிதைக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படின்னு அது அந்த கவிதைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சில பேரை தான் நான் சொல்ல முடியுது. நான் அவ்வளோதான் என்ன எல்லாம் நிறையா தொகுப்பு நிறையா பெண் கவிஞர்கள் இதெல்லாம் நிறையா வாசிக்கிறேன். அதனால் சும்மா ஒரு பேரை பட்டியல் சொல்கிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி எனக்கு சிலது தான் எனக்கு இப்போது மனசுக்குள்ள நீங்கள் கேட்ட இந்த தருணத்தில் இந்த பேர்கள் தான் ஞாபகம் வருது. வேறு பேர்கள் ஏதாவது விடுபட்டுருச்சா? அகச்சாரம்னு சொல்லலாம். அகச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த மாதிரியான சில பேர்கள் இருக்குது. ஆனால் அதை ஜட்ஜ் பண்ணி இப்போ இந்த கவிதை எங்கே வந்து நம்ம தமிழ் கவிதை உலகம் எங்கே வந்து நிற்கிது,
இது சரியான போக்கு அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு நான் விமர்சகர் இல்லை. அது அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருக்கா, இந்த வந்திருக்கிற இடம் சரியா, இனிமேல் இது எங்கே போகும் அப்படிங்கிற ஆளோட முதல்ல எனக்கு சொல்லக்கூடாது. விமர்சகன் சொல்ல நான் எப்பவுமே எனக்கு அது கவிதை எழுதியிருக்கேன். அது கவிதை எங்கே போய் நிற்கிறதோ அது போய் சேரட்டும், அவ்வளோதான். அது இங்கே போய் சேரணும் அப்படிங்கிறதுல அப்புறம் சிலது தான் நம்ம தீர்மானிக்கணும். நான் சொன்னேன்ல, நான் சிலது ஃப்ரீயாக எழுதி பார்ப்பேன் அப்படின்னு சில தீர்மானங்களை தான் எடுக்க முடியும். இப்போ தமிழ் ஆங்கில சொற்களை நான் கவிதைகளுக்கு துணிச்சலாம் கொண்டு வருவேன். பகடி நான் விளையாட்டுத்தனமாக கவிதை எழுதுவேன். இல்லை இப்படி சில தீர்மானங்களை தான் போயிட்டு இவ்வளவுதான் கவிதைக்குள்ள அதனுடைய அத்துமீறல் இருக்கிறபடியா சிலது நமக்கு தெரியாது எங்கே போய் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால் இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோ இடமா நான் பதில் சொல்கிறேன். நான் நிறைய வாசிக்கிறேன் சமீபத்தில் அதான் உண்மை. இசை சத்தியமூர்த்தி வேறா யாரு? சத்தியமூர்த்தி எங்கேயாவது இசையை நமக்கு பார்க்குறாரா? இல்லை, அது இருக்க தான் செய்யும். சமீபத்தில் அப்படி சத்தியமூர்த்தி இசை தொந்தரவு கொண்டாடா. அப்புறம் இசை ஒரு மாதிரி கொஞ்சம் சொகுசாக வச்சுக்கிறது சத்தியமூர்த்தி தானே. அவர் ரொம்ப முக்கியமான ஆள் தான். ஆனால் அவரை நம்ம பெருசாக மதிக்கிறது இல்லைங்க. ரொம்ப நான் இசையாக தான் இருக்கிறேன். அப்படி தான் இசையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு சத்தியமூர்த்தி சில வேலைகளை செய்கிறார். இசை தொந்தரவு ஒன்றாங்கிறதுக்காக சத்தியமூர்த்தி தேவைப்படுறார். இசை டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற சத்தியமூர்த்தி தேவைப்படுறார். அதனால் அவர் வேலைக்கு போகிறார், பணம் சம்பாதிக்கிறார், குடும்பங்கிற அமைப்புக்குள்ளே இருக்கிறார், அல்லது இருக்கிற போர்டு இருக்கிறார். இப்படி எதாவது இருக்குது, சிலது இருக்குது. நான் இசையாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எப்பவுமே. அது ஆனால் வேலை செய்கிற இடத்துல நான் துட்டு தான். நீங்கள் வேணால் சந்தேகம் தான் போய் கேட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வரைக்கும் நான் போகிற இடத்துல இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா வேலை செய்கிறாரு தான். நீங்கள் நம்பாட்டியும் நான் வேலையை விட்டு வேறு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதெல்லாம் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே எழுதுவாங்க. அந்தளவுக்கு ஒழுங்கான வேலையாக தான் வேலை செய்கிற இடத்துல அப்படி இருக்கும். ஆனால் நான் என்னைய சத்தியமூர்த்தியாக ஃபீல் பண்ணுறது இல்லை. உங்களுடைய ஏராளமான பெண் வாசகர்களுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாது. எந்த நேர்காணல்லையும் அந்த ரகசியம் வெளிவரலன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எதை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு என்னுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். மனைவியோட பெயர் அமுதா. இங்கே குறிச்சி தான் என்னுடைய ஒரு என்னை தொந்தரவு பண்ணுறதில்லை. அது பெரிய விஷயம் தான். பொதுவாக பெண்கள் அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க என்னுடைய எழுத்துக்கு இது பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நான் போய் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் என்னை தொந்தரவு பண்ணுறதில்லை. ஏன் அவங்களுக்கு இந்த இந்த துறை சார்ந்தவங்களுக்கு அப்படி பெருசாக ஆர்வம் இல்லை. அது ஒரு பெரிய குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனை தொந்தரவு ஏதோ ஒரு வேலை செய்கிறான்னு அவங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். கிட்டத்தட்டப்போ அவங்க திருமணம் முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லா புத்தகமும் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரு கில்ட் இருக்கு. இப்போ இது கூட இருக்கிறவங்க கூட நம்ம பேசலாம், உரையாடலாம், அவங்களையும் நம்மளோட இது பண்ணிக்கலாம். சில சமயங்களும் நாங்கள் ரொம்ப தனியாக வரணும் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஒன்று தான் செய்யுது. ஆனால் அது வேறு வழியும் இல்லை நம்ம அப்படி. ஆனால் எழுத்தாளருக்கு ஒரு குறைந்தபட்ச தனிமை ஒன்று தேவைப்படுது. இது மாதிரியான பெரிய விஷயம். இப்போ காமத்துபால் உரை எழுதுறதுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி டேபிள் ஒர்க்கு தான் அது. அதாவது நான் தனி ரூம்லையாவது கதை வரைச்சிட்டு உட்கார மாதிரி கவிதை எழுதுறதுக்கு கூட அப்படி எனக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி உரைநடை எழுதும்போது நிறையா அவங்க தனியாக தான் விட்டுருக்கு. அது வருத்தமான விஷயம் தான் அது. ஆனால் வேறு வழியும் இல்லை. அவங்க என்னை தொந்தரவு பண்ணுறது இல்லை அப்படிங்கிற விதத்தில் அவங்க என்னோட பயணத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் வாய்ந்த ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அவங்க முதல் தோப்பும்போது தான் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் புத்தகங்கள் அப்போ கூட தான் இருக்காங்க. இவ்வளவு அதுக்கப்புறம் எவ்வளவோ புத்தகங்கள் நிறைய ஆராய்ச்சி நூலாக எழுதிட்டு பழைய அணைக்கடை மாற ஒரு ஆராய்ச்சியாளனுடைய மனைவி அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப துப்பாக்கியமானது தானே. அந்த இடத்துல அவங்க ரொம்ப முக்கியமானது தான். அப்புறம் இப்போ யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு நினைப்பீங்களா? ஒரு இளம் கவிஞர்களுக்கு அல்லது அந்த மாதிரி எதுவும் கிளிஷான கேள்வியெல்லாம் வேண்டாமா? இளம் கவிஞர்களுக்கு என்ன சொல்ல ஒன்றும் அது அப்படி ஆக்சுவலாக அது இளம் கவிஞர்களுக்கு சொல்ல விரும்புவது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விமர்சனம் அது எழுதலான்னு நினைக்கிறேன். இன்னும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இவ்வளோ நேர் பேச்சில் அப்படி ஏதாவது சொல்லாமா பேட்டியில் பார்த்தா தெரில. அது இப்படி டக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது பதில் இளம் கவிஞர்களுக்கு நீங்கள் சொன்ன விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டால் அது ஏதோ ரொம்ப பெரிய கேள்வியாக தெரியுது. பெரிய பொறுப்பான ரொம்ப பொறுப்பான பதிலாக
சொல்லுவாங்க. நாங்கள் இந்த தருணத்தில் அவ்வளோ பொறுப்பான பதில் என்கிட்ட இல்லை, அப்படிதான் எனக்கு தோணுது. உண்மையை சொன்னால் இளம் வாசகர்கள் அளவுக்கு இளம் கவிஞர்களும் உங்கள் கவிதைகளை பின்தொடர்றாங்க, வாசிக்கிறவங்களா அதை கொண்டாடுறவங்களாகவும் இருக்கிறாங்க. அதனால தான் இதை கேட்குறேன். இளம் கவிஞர்களுக்கு ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள்லேருந்து ஏதாவது இளம் கவிஞர்களுக்கு அப்படி ஏதாவது சொல்லணும்னா இசை சாகடிக்கிறதுக்கு ஏதாவது அப்படி இருந்தால் பாருங்க அப்படின்னு சீரியஸாக எனக்கு சில போயிட்டு சொல்லும்போது தெரியும். இப்போ மணிசிபுத்திரனுக்கு தெரியும்ல, இவன் நம்ம தான் இவனை பாலாக்கிக்கிறவங்க மாதிரி ஒன்று தெரியும். சில கவிதைகளை கண்டுபிடிச்சோம்ல, அது மாதிரி நான் பாலாக்கின ஆட்கள்னு எனக்கு சில ஆட்கள் தெரியும். அவங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு தயவுசெய்து இசையை கொண்டுருங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு வேற ஒரு உலகம் ஒன்று உருவாகணும்ல. அது எனக்கு ஒரு விதத்துக்கு எனக்கு சந்தோஷம்தான். அந்த கவிதைகளை படிக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு அதே சமயத்துக்கு பெரிய சங்கடமாகவும் இருக்கும். இது நம்ம செஞ்ச தீங்குன்னு அதுக்குள்ள பார்க்க முடியும். அது சில பேர் அப்படி அது ஆனால் அந்த தீயை கடந்து தான் புதுசாக எழுத வர முடியும். இப்போ என்கிட்ட வந்து என்னோட மாஸ்டர்ஸோட இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அல்லது கடைசிக்கு என்னால் அதை மறைச்சிக்கவான்னு தெரியும். இப்போ மனுஷன் சில சமயம் என்னோட கவிதைக்குள்ள வருவார். நான் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு கூடவும்னு எனக்கு தெரியும். அவருக்கு நான் உயிரோடு நல்லா தான் இருக்காரு. அவர் இன்னும் பல காதலோட சந்தோஷமாக தான் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு அவர் பற்றி நம்ம திரும்பி எழுதி வைக்கும்? இந்த கான்சியஸ் வேணும்னு நினைக்கிறேன். என்னோட கவிதை மாதிரி பேர் சில பேர் எழுதாங்கன்னா உங்களுக்கு சொல்ல வரும்போது இசையை கொண்டுருங்க அப்படிங்கிறது தான். அது நீங்கள் வேற ஒன்றா வாங்க, அது சந்தோஷம் தான் எனக்கு. அதை நம்ம வந்து ஒரு பையனை இவ்வளோ அழகான ஒரு அழிவு பாதைக்கு அழைத்து போயிருக்கிறேன் அப்படிங்கிற நிலை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அது நிஜமாக ஆத்மாத்மா சொன்னால் ரொம்ப வழியாக இருக்குது. அது நல்லா வரும்போது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வாசகனா இசையுடைய கவிதைகள் அப்படிங்கிறதையுமே பார்க்காம படிக்காமல் திரும்ப ரெஃபர் பண்ணிக்காம உடனே சொல்கிறதுக்கு எங்ககிட்ட ஒரு 10 கவிதைகள் இருக்கும். இசைக்கு அப்படி இசையுடைய கவிதைகள் இருக்கா? சில கவிதைகள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான கவிதைகள் இருக்குங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதான் நான் முன்னாடி சொன்னேன், பார்த்தா நான் போயிட்டுறா அப்படின்னு எனக்கு நானே ரொம்ப அரிதாக தான் சொல்லிக்க தருணம் வரும். போயிட்டு அப்படி எனக்கு சில கவிதைகள் தோழர் அந்த போயிட்டு அது ரொம்ப எனக்கு அதுக்குள்ள பழைய ரெண்டுமே சேர்ந்துட்டு நினைக்கிறேன். பழைய கொஞ்ச நாள் நான் கட்சியில் தான் இருக்குது. அதனால் அந்த தோழருங்கிற அந்த வரி வந்து அவ்வளவு பொருத்தமாக வந்து அந்த கவிதைக்கு வந்து தோழர் அப்படிங்கிற சொல்லு நிறையா கவிதைகளை சொல்லலாம். சில கவிதைகள் வந்து நம்மளுடைய கவிதைகள் அப்படின்னு அது வந்து சில போயிட்டு இப்போ வந்து நான் சில கவிதை எழுதுனா வந்து நண்பர்களுக்கு அனுப்பி அவங்களுடைய பதிலுக்காக காத்துக்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு. நான் ஒரு இப்போ மூணெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் சில ஒரு 50% இப்போ வந்து நண்பர்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கு. அனுப்பி அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் ப்ளஸ் வரைக்கும் இப்படி தான். சில கவிதைகள் எழுதும்போது கூட எந்த நாய் சொன்னாலும் சரி இது நல்லா கவிதானான்னு நமக்கு தோணும். அந்த பட்டியல் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி இது நல்ல கவிதை தான் அப்படின்னு நமக்கு சில கவிதைகள் ரொம்ப அரிதாக தோணும். எழுதி முடிக்கும் போதே வந்து தோணுது இது நல்ல கவிதை தான் அப்படின்னு. ஆனால் அது மாறியெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து போகிற போக்கு அப்படி எழுதுகிற அது பயங்கரமாக பிஸ்கட்னு ஒரு ட்ரைட் என்னோட இருக்குது. அந்த கவிதை வந்து சும்மா வாக்கிங் பிடிப்போம். கதவை திறந்து வாக்கிங் போனேன். வாக்கிங் பக்கம் ஒரு நாய் வந்து நாய்க்கு ஒரு பிஸ்கட்டை பிரித்து போடுறேன். அவ்வளோதான். இந்த பிஸ்கட் இப்படி போட்டுக்கலாமா, எதுக்கு 2-3 தடவை பிரித்து போடுறேன்னு ஒன்று தோணுச்சு. அவ்வளோதான். வாக்கிங் போயிட்டு திரும்பி வரப்போ அது போயிட்டு எழுதிட்டு அப்பவே ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்டேன். நான் சாப்பிட்டு திரும்பி வரப்போ அது கிட்டத்தட்ட அது 13 சேர் 14 சேர் நாங்களும் இந்த கவிதைகள் இதுதான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க அளவுக்கு இருக்குது. அவ்வளோ ஆனால் அது வெறுமனே நிறைய பேர் அதாவது வெறுமனே புதிய வாசகர்கள் அப்படி இல்லை, ஃபேஸ்புக் ட்ரெண்ட் அப்படி இல்லை. கவிதை பற்றி நிறைய அறிவு உள்ளவங்க முக்கியமான கவிஞர் எல்லாருமே அந்த கவிதை பற்றி பேசுது. எனக்கு எழுதும்போது எனக்கு தெரியல அது இந்த கவிதை நிஜமாக இந்த கவிதைக்குள்ள அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லாதா இருக்குதான்னு சொல்லி அப்படியும் சில சமயம் நடக்கும். சில கவிதைகள் வந்து அப்படி சொல்லலாம். அப்படி உங்களோட கவிதைங்கன்னா சுமார் தோழர் சில கவிதைகள் அப்படி சொல்லாது. என்னோட நம்மளே வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில கவிதைகள். நான் கர்ணன் அந்த கவிதை எனக்கு பிடிக்கும். தேவதேவனின் காட்சி நல்ல கவிதை தான். நீதியின் மன்றம், அனாதைத்தனத்தின் உறக்க முறை, ஆம் அப்படிங்கிற பிள்ளை விளையாட்டுன்னு ஒரு போயிட்டு இருக்கு. ஒரு பாடல் கவிதை தான். கிறிஸ்டியான கொண்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான போயிட்டு வருது. சில கவிதைகள் அப்படி யாருமே எதுவுமே சொல்லாட்டியும் நமக்கு தெரியும். அது ஒருவேளை நிச்சயமாக அது நம்ம கவிதைன்னு சொல்றீங்களா பர்சனலாக அதுக்கு உலகத்தோட அங்கீகாரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. அது நல்ல கவிதை, யாரும் என்ன சொன்னாலும் சரி அது நல்ல கவிதை. புத்துமுறை அவன் சொல்லுவாங்கல்ல,
இப்படி சில கவிதைகள் அந்த கவிதைக்கு வேறு யாருமே அக்னாலேஜ் பண்ண வேண்டியதில்லை. அது எழுதுன தருணம் அல்லது எழுதுன இது அது நமக்கு போதும். அப்படி சில கவிதைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இருக்கு. சூறாவின் மந்திரம், நடனத்தை நடனத்திற்காக வர வேண்டும் என்றார் ஒருவர். அப்படி சில கவிதைகள் எல்லாம். இந்த கவிதை என்பது எது அந்த வரைக்கும் அப்படி அந்த கவிதையை போது வந்து யாரோ அந்த கவிதையை தோப்பில் வேணான்னு சொன்னாங்க. முக்கியமான கவிதை தான், அது முக்கியமான பொருள் தான், யாருன்னு எனக்கு தெரியல. இந்த கவிதை என்பது தட்டச்சு இதரத்தில் காண வாசிப்பது. அந்த கவிதை எனக்கு சில தோப்பு சேரும்போது இந்த கவிதையில் தோப்பில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் ஒரு எல்லா தோப்பும் இல்லை, ஒரு 10 நண்பர்கள்ட்ட அந்த அனுப்பி கேட்டேன். அப்புறம் அந்த கவிதை எனக்கு அனுப்பும்போது எனக்கு சந்தேகம் இருந்தது, இந்த கவிதை தோப்பில் வைக்கலாமா அப்படின்னு. அப்புறம் ஒரு நண்பர் இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பதிலெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தெளிவு, எனக்கு ஒன்று வந்துருச்சு, இந்த கவிதை நல்ல கவிதை தான் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த கவிதை வேணும். கவிதை என்பது தட்டச்சு இயந்திரத்தில் பியானோ வாசிப்பது போல. அது திரும்பவும் எனக்கு என்னன்னா, நான் இதுதான் நம்புறேன். நான் அதுக்கு முன்னால் ஒரு முன்முடிவு இல்லாமல் திடீர்னு ஒன்று நடக்கிறது ஒன்றும் இருக்குல்ல, அதைத்தான் நான் நம்புறேன்னு நினைக்கிறேன். அது உள்ளுணர்வுன்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு மட்டும் அது சார்ந்த அறிவு என்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக அது அதை இது பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இப்படி போனேன். அது இதுக்குள்ள இப்படி போகும்போது அது ஒரு நடனம், அப்படி ஒன்று அது ஒரு நடனம் இருந்தது. அது அந்த அந்த மனநிலை இருக்குல்ல, அது வந்து கவிதைக்கான மனநிலை. கவிதை எழுதிட்டு இருந்தேன், கவிதை சார்ந்த ஏதோ மனநிலை. அது கவிதை எழுதிட்டு இருந்தேன் நான் கூட தெரியல ஏதோ. ஆனால் ஏன்னா இலக்கிய சார்ந்த ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இலக்கியம் சார்ந்த வேலை செய்யும் போது தான் வந்து தட்டச்சு இயந்திரம் வந்து கவனம் ஆகுது. இல்லாதது அது ஒரு அறிவியல் உபகரணம், அவ்வளோதான். அப்படின்னு ஒரு முறை எனக்கு ஒரு திடீர்னு எனக்கு முடியாது. அது இது பண்ணும்போது ஒரு நடனம் மாதிரி தோணுச்சு. அது ஒரு பாட்டு மாதிரி, அது வாசிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தியானம் மாதிரி ஒரு தருணம் இப்படி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு அது தோணலை. அதுக்கு அந்த தருணம் அப்படி ஏதாவது என்ன அறியா அப்படி தோணுச்சுன்னா அந்த தருணத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நான் நம்புறேன். அந்த தருணம் நான் பிளான் பண்ணி உருவாக்குற தருணம் இல்லை அப்படிங்கிறதுனால சரி அது நல்ல கவிதை தான், அதை வச்சுக்குவோம் அப்படின்னு வச்சுட்டு. போலீஸ் வதனம் அது மாதிரியான சில கவிதை நிறைய எழுதிட்டேன்ல. அதனால் எனக்கான கவிதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய வாணிஸ்ரீ போயிட்டு அப்புறம் எழுத கவிதைக்குள்ள இருக்கிற ஆட்கள் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அது சார்ந்து சில நினைவுகள் இருக்குது. உனக்கு நீ ஏதாவது அந்த போயிட்டு யாருக்காக எழுதலாம் அப்படிங்கிறத படிப்பேன். நான் குரங்கு யாருக்காக எழுதணுங்கிறத சில போயிட்டு இவங்களுக்காக எழுதணும்னு எனக்கு தெரியும்ல, வெளியில் தெரியாது. ஆனால் எதுக்காக, எந்த சுச்சுவேஷனில் எழுதணும், யாருக்காக எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட போயிட்டுயாது அப்படி சில போயிட்டு. ஆனால் அதுக்கு வைரல் ஆகணுங்கிறதோ நிறைய பேர் அது சொல்லணுங்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்படி எனக்கு இருக்கிற கவிதை அப்படின்னு இருக்கிறதான் செய்யுது. பிதாவை அதுக்குள்ள கொஞ்சம் நிறைய பேர் சொல்லிட்டு கல்வி குரல் முத்தம் பிதாவை இந்த மாதிரியான சகலமும் சரிந்தாங்க எம்மை கைவிடும் பிதாவே. அதுதான் கடைசியாக போய் முடிப்பாங்க. தயவு செய்து எம்மை கைவிடும் பிதாவே. அந்த இது ஒன்று இருக்கும். எந்த தோப்பு சிவாஜி ஆட்கள் குதிக்க வேண்டும் என்றால் எப்பொழுது வந்து நம்மளுடைய இதில் வந்து எப்போது நம்ம ஆட்கள் குடிப்பேன்னு உடனே குடிச்சிடுவாங்க. எப்போது நம்ம ஆற்றுகள் நீர் ஓடி அதுக்கப்புறம் இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்குது. அது எனக்கு நம்ம பர்சனலாக போகணும் அப்படி ஒரு போயிட்டு எழுதுறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது போயிட்டு என்னன்னு தெரியல, நிறைய எழுதிட்டு தான் வச்சுருக்காரு. அதனால் இது அதெல்லாம் எதுவும் மறந்து போயிடுச்சு. ரவா ரோஸ் போயிட்டு எனக்கு பிடிக்கும். அது மாதிரியான அது ஒரு மாதிரி அதெல்லாம் ரவர் ஹாஸ்பிட்டல் ஒரு மாதிரி ஆபத்தான விளையாட்டு. அது ஆபத்தான விளையாட்டுன்னா அது அப்படி போயிட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல அதில் நிறைய ஆபத்து அதிகம். அதனால் நிறைய பேர் அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அந்த ஆபத்துக்குள்ளே போய் ஒரு மாதிரி சக்ஸஸ் ஆகிட்டு நான் பயங்கர சந்தோஷம் பண்ணுவோம். இந்த அதிகமாக யாரும் புழங்காத ஒரு ஏரியாவுக்குள்ள போய் ஒரு வெற்றியோடு திரும்ப வரும்போது ஒரு சின்ன மனநிறைவு ஒன்று இருக்கும்ல. ரவர் ஹவுஸ் போயிட்டு எனக்கு அப்புறம்
ரவா ரோஸ்ட்லாம் டைட்டில் வச்சு கவிதை எழுதுறாங்கிறதே அப்புறம் அப்போ நிறைய இப்போ வந்துச்சு. அப்போது அதை விரும்பி அது பேசினாலும் இல்லாமல் அந்த கவிதையோட ஆன்மாவோட சேர்ந்து இருந்தது. அதே மாதிரி ரவா ரோஸ்ட்ங்கிற டைட்டில் வச்சா இப்போ இதெல்லாம் தான் நான் செஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கவிதை புதுசாகிறதுக்காக இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறது அல்லது இப்போ அதிகமாக கவிதைக்குள்ளே வராத பொருட்களை கவிதைக்குள்ளே இது அது அது வெறுமே அது இப்போ ரவா ரோஸ்ட் கொஞ்சம் பர்டிகுலர் வருதுன்னா ரவா ரோஸ்ட் அவ்வளோ பெயினான ஒரு இடத்துல பெயினான ஒரு அவ்வளோ வழியோடு அந்த அந்த ரவா ரோஸ்ட்னு சொல்லி கவிதைக்குள்ளே வருது. ரவா ரோஸ்ட்டுங்கிற இதே டைட்டில் வச்சா அந்த கவிதை புதுசாகிரும்னு சில பேர் புதுசாக நம்புறாங்கன்னு நினைக்கிறாரு. அது அதுக்காக வர்றதில்லை. நான் எனக்கே கூட சில சமயம் அப்படி ஆகாமல் போகலாம். அதனால நான் திரும்ப சொல்கிறேன். நானும் அப்படி எனக்கும் அந்த என்னோட கவிதைக்குள்ளேயும் அந்த விபத்து நடந்திருக்கலாம். இப்போ நான் உருவாக்கின கேடலில் ஒன்றும் அப்படி சொல்லாது. இது மாதிரி ஒரு உணவுப் பொருட்களை ரைட்டில் வைக்கிறது அல்லது ஆங்கில சொற்களை கொண்டு வந்து அது கவிதை புதுசாகிடும் நல்ல கவிதையே ஆகிடுன்னு அவங்க நம்பிடுறது. இப்போ இந்த ரவா ரோஸ்ட்டுங்கிற விஷயம் அது அவ்வளோ ரொம்ப பெரிய இடத்துல சில போயிட்டுக்குள்ள அப்படி நானே ஆக்சுவலி பெரிய இடத்த தொட்டுட்டேன். அந்த மாதிரி பெரிய இடத்துல வந்து போய் தொடுது. ஒரு அம்மா ஐசியூவில் இருக்கிற ஒரு அந்த கவிதை தான். அம்மா வந்து ஐசியூவில் ஒரு இடத்துக்கு வந்து ஐசியூவில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெயின் இருப்பா, சாப்பிடாமல் இருப்பா, இப்போ இது முறியடிக்க இது மீற ஒரு தருணம் வந்து வரும்ல. அவரோட இது மகள் அவ்வளோ ரத்த வரும். இதை தாண்டி நாக்குன்னு வர ஒன்று இருக்குல்ல, நாக்குங்கிற உண்மை ஒன்று வர அது எப்படி எவ்வளோ கொடூரமான ஒரு இடம். இன்னும் அவள் ஐஸ்வர்யா தான் இருக்கா. அவர் அதுக்கு முன்னாடி இட்லி சாப்பிட்டே இருப்பா. அப்புறம் இட்லி எண்ணி போடும். அங்கேருந்து அவள் தன்னுடைய அது ஆனால் அதுதான் வாழ்க்கை. பொண்ணு சத்துன அம்மா சாகிறதில்லை, அம்மா சத்துன புள்ள சாகிறதில்லை. அதான் நம்ம எவ்வளோ பார்த்து முகத்தை திருப்பிட்டாலும் அதுதான் உண்மை. அப்போது அந்த ஐசியூவில் இருக்கிற பிள்ளை ஐசியூவில் கொண்டு இருக்கும்போது அந்த அம்மா ரவா ரோஸ்ட் முதல் சாப்பிட்ற அந்த முதல் ரவா ரோஸ்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள வாழ்க்கையோட பெரிய தத்துவம், பெரிய உண்மைகள் எல்லாம் இருக்குது இதுக்குள்ள. என்ன பற்றி இருக்கும் பேசுகிறோம் இதில் அப்படின்னு நினச்சேன் நான். அதனால் அந்த ரவா ரோஸ்ட்டுங்கிறதெல்லாம் விரும்பினே அப்படி வரல. அது ரொம்ப வாழ்க்கை ரொம்ப கசப்பான உண்மைகளெல்லாம் கொண்டு வந்து வைக்கிது அந்த ரவா ரோஸ்ட். அப்படி ரொம்ப இதோட வந்துச்சுன்னா ஓகே தான். இது அப்படி வைக்கிறதுனால கவிதை புதுசாகிடுது. அது நமக்கு 10 கவிதைக்கு எடுத்து நம்ம கவிதை தனியாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்களோ அந்த கேட்டுக்கு நம்ம ஒரு விதத்தில் காரணமாகிட்டோங்கிற பயம் இருக்கு. ஓகே, முடிச்சுக்கலாமா? ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நிறைவான ஒரு நேர்காணல். நிறைய கேள்விகள், அதை விட அதிகமாக ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள், ரொம்ப கவித்துவமான பதில்களாகவும் இருந்தது. இது நிச்சயமாக நல்ல ஒரு நேர்காணலாக இருக்கும். எங்களுக்கு நிறைய மனநிறைவு கொடுத்தது. ரொம்ப நன்றி உங்களுக்கு. மகிழ்ச்சி எனக்கு.